ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் 274 தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் இருக்குது. அந்த தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை கோவில்கள் எந்த திருநாமத்தில் எந்த ஊரில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இதுவரையும் பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், மதுரை மாவட்டம், அரியலூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் உள்ள சிவாலயங்கள் திருநாமங்களையும் ஊர்களையும் அவங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 5 மாவட்டத்தில் சிவாலயங்களை சேர்த்து பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா கரூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம். இந்த 7 மாவட்டத்தில் உள்ள சிவாலயங்களை தேவார பாடல் சிவாலயங்கள் எங்கேங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இத்தனை மாவட்டத்தை ஒரே டைம் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாவட்டத்துலேயும் 2 கோவில் 3 கோவில் தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த 8 மாவட்டத்தை சேர்த்து ஒன்றா சொல்கிறேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கரூர் மாவட்டத்தோட கோவிலை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரர், குளித்தலை கடம்பவனேஸ்வரர், குளித்தலையில் கடம்பவனேஸ்வரர், கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர், வெஞ்சாமங்குடலூரில் விகிர்தீஸ்வரர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தமாக 4 தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா காளையர் காளையரில் சொர்ணகாலீஸ்வரர் இருக்கார். திருப்பத்தூர் திருத்தலிநாதர், திருபுவனத்தில் புஷ்பவனேஸ்வரர், பிரான்மலையில் கொடுகுன்றநாதர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 தேவார பாடல் சிவாலயங்கள் தான் இருக்குது. திருப்புனை வாசலில் விருத்தபுரீஸ்வரர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவுடையார் கோயிலில் ஆத்மநாத சுவாமிகள் என்ற திருநாமத்தில் ஐயர் இருக்கார். அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2 தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச ராமநாதீஸ்வரர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவாடையில் ஆதிரத்தினேஸ்வரர் இருக்கார். இதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இல்லை 2 தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் இருக்குது. திருச்சுழியில் பார்த்தீங்கன்னாக்கா திருமேனிநாதர் ஐயா இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 தான் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 தேவார பாடல் பெற்ற கோவில் தான் இருக்குது. ஒன்று குற்றாலநாதர், இன்னொன்று திருநெல்வேலி நெல்லையப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் 2 கோவில் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அவினாசியில் அவினாசியப்பர் அங்கே இருக்கார். திருமுருகன் பூண்டியில் திருமுருகநாதனார் இருக்கார். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோவில் தான் இருக்குது. அது போரூர் பட்டீஸ்வரம். இதுதான் இந்த 8 மாவட்டத்தில் இருந்த தேவார பாடல் சிவாலயங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க சென்று ஐயன் ஈசனரில் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நம சிவாய.